அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கேஆர்ஆர் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எதுக்காகனா எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். அவங்கள கிச்சனுக்குள்ளே விடாம நாங்கள் நானும் எங்க அக்காவும் மட்டும்தான் அந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். ஸோ வாங்க அது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்துடலாம், எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். நீ நம்ம கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நெய் எடுத்திருக்கேன், அப்புறம் முந்திரி பருப்பு, ஜீனி, ரவா, உப்பு, ஏலக்காய். இப்போ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கேசரிக்கு இந்த கப்பில் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரவா எடுத்திருக்கேன். ரவா 1 கப் அளவுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 கப் ரவாவை எடுத்து வச்சுக்குவோம். இந்த கப்பை வச்சு தான் மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுக்குவோம். இனிப்பு போகிறோம், அரை இனிப்பாக திங்கிறவங்க 1 கப் வச்சுக்கலாம். நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்க ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் நல்லாவே ஸ்வீட் சாப்பிட்றோம், அதனால ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த முந்திரி பருப்பெல்லாம் 2 உடச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ முந்திரி பருப்பை 2 வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அக்கா நல்லா செஞ்சிருவியா? ஏன்பா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அவசரமாக பேசுகிறேன்? சரிவா, நம்ம செய்கிறது தான்வா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நெய் நல்லா உருகட்டும். இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம். இருப்பா, நான் கரண்டி எடுத்துக்கிறேன். கரண்டி எடுக்காமலே கேசரி செய்ய வந்துட்டியா? இருக்குடாங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அக்கா வந்துட்டு இதை எடுப்போம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி பருப்பை எடுத்துக்கிட்டோம். அடுத்து ரவாவை மிச்சம் இருக்கிற நெய்லேயே வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ ரவாவை அதே நெய்யில் அடுப்பை குறைச்சி வச்சு பொறுமையாக வதக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ ரவாவை எடுத்துக்கிட்டோம். இந்த பாத்திரத்திலேயே கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ரவா எடுத்த கப்பாலேயே 3 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 2 3 அப்புறம் ஒரு அரை கப்பு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவாவை சேர்க்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த ரவாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இந்த ரவா நல்லா வெந்து வரணும். நம்மளுக்கு ரவா நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ ரவா நல்லா வெந்து கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஜீனியை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது சும்மா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், நம்மளுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும், அதுக்கு தான். இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். இது கடைசியாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடைசியாக முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கிண்டி இறக்கணும்னா நம்மளோட கேசரி ரெடி. வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி ஆகிட்டு இது நம்ம அம்மா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். வாங்க போகலாம். இந்தாம்மா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடலாமா? என்னம்மா இப்படி இருக்கிற, உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். வாடா, நீ ஒரு வாய் ஃபர்ஸ்ட் வாங்கிக்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன் எதுக்கு கொண்டுடுவோம் உன்னை? நீ தான் ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்தா என்ன பேசுவேன் நீ? ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சிருக்கியா, அதான் சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். என்னோட பர்த்டே ஸ்பெஷல் அது. எனக்கு சரிடா, முதல் வாய் உனக்கு. எப்படி பார்த்தாலும் அது கேசரி தான், விஷம் இல்ல, சாப்பிடு. சரி ஓகே, நானே சாப்பிட்றேன். ஓகே, கொஞ்சம் இனிப்பு மட்டும் கம்மியா இருக்கு. அம்மாவுக்கு இனிப்பு நிறைய போட்டாதான் பிடிக்கும்ல. அந்த வீடியோ பார்த்தேன்னா உனக்கு தெரியும் எவ்வளவு ஜீனி தெரியுமா போட்டிருக்கேன். நான் சொல்லிட்டே தான் போட்டிருக்கேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஓகே, சூப்பரா இருக்குங்க. சரி, உண்மையிலேயே நல்லா இருக்குடா. நீனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை செய்யும் போது விஷப்பரிச்சல்லாம் நாங்கள் இறங்குறாப்புல இல்லை. இல்லம்மா, உனக்காக எச்சு பண்ணாம நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். விஷப்பரிச்சைன்னு சொல்றீங்க, அப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் இது டேஸ்டா. இல்ல, உண்மையிலேயே அளவான இனிப்போட சூப்பரா இருக்கு கேசரி.
அதான் திங்கின்னு போல இருக்கு எனக்கு. இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்னா. ரொம்ப சுவையா இருக்கு. அந்த முந்திரி பருப்புலாம் வந்து நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுப்பாவே இருக்கு. இன்னமும் அது நான் சொன்ன மாதிரியே அது வறுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோல எல்லாம் சொல்லுவேன் எப்போதுமே, அடுப்பத்தியை குறைச்சி வச்சு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல. அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்லா கிறிஸ்பியா இருக்கு அந்த முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்றப்ப. ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு. சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் எதுவும் நம்ம வீட்டில். அதனால கேக் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே செய்கிறேன் முட்டை இல்லாமல் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கூடாது, உன் பர்த்டேக்கு நீனே செய்வியா, நாங்கள் தான் ஏதாவது ஸ்வீட் செய்வோம். 2 பிடிவாதமாக போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சுருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஊட்டி விட்டேன். என் சின்ன பொண்ணுக்கு இன்னும் கொடுக்கலாம். அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கொடுக்கலன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். திட்டதான் வேணாமாங்கிற மாதிரி ஒரு வாரியை பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்துடுறேன்னா அதுக்கப்புறம் பேசுவோம். உனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படிலாம் இல்லடாமா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதுதான் கொடுக்கல. பானம் எப்படி இருக்கு? உடனே நீ சண்டைக்கு வரியா? செம்மையா இருந்திருக்கா. இல்லம்மா நான் கேசரி அம்மா டெஸ்ட் வருது உன்னோடதுல. இனிப்பு கம்மியா தானே இருக்கு. அம்மா கேட்டுக்க. சாரிடா, குறை சொல்லக்கூடாது. நீ எனக்காக ஆசையா செஞ்சு கொடுத்துருக்க. கோச்சிக்காத, உண்மையிலே நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் பாவனாயிட்ட கொடுத்துன்னு பாருங்க. ஆக்சுவலா கேசரி வந்து ஆஃப் ஸ்வீட்டோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதிகமா ஸ்வீட் போறதோட தகட்டாம நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா செஞ்சிருக்கு பாப்பா. நல்லா இருக்கு. போதும், வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு vlog அப்படி இல்லைன்னா ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பானா நீ ஒரு தாட்டி சொல்லு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.